கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 82வது அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 82 ஜெபத்தொடர்ந்து செய்திக்குள்ளே கடந்து செல்லும். மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வாழமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வாழமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே, எந்தன் சிறகுகளே நிழலில் எந்தன் மகிழ செய்தீர், வந்தன் சிறகுகளே நிழலில் எந்தன் மகிழ செய்தீர், தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, உபாரா ரிவரா ரிகாரா ரிகரா ரிவாரா ரிவரா உபாரா உபாரா, எந்தன் பலவின நேரங்களில் ஆம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவின நேரங்களில் ஆம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா எங்கள் நாயகனீர் எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா எங்கள் நாயகனீர் எதற்கும் பயமில்லையே, ஆராதனை அமக்கே ஆராதனை அமக்கே ஆராதனை அமக்கே ஆராதனை அமக்கே, எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் ஆமை புகழ்ந்து பாடிடுவேன், எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் ஆமை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 82வது அதிகாரத்துக்கு திருவுகோல் வசனம் பார்க்கணுமா? 6வது வசனம் வாசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளாம் யாரு? தேவன். இந்த வசனம் எங்க இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம்னா, யோவான் 10வது அதிகாரம் 34, 35 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாருக்கு என்று நான் சொன்னேன் என்று உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? சொல்லியிருக்காரா? வாசிமா ஏமாயமா 10வது அதிகாரம் 35, 36. அப்ப ஆண்டவர் எங்க இருந்து அவசரம் தெரிஞ்சுக்கிறாரு? சங்கீதம் 82 எடுத்து சொல்றாரு. அடுத்து 35, 36. நான் சரி, இது என்னன்ற நம்ம விளக்கமாச்சு. இப்ப இங்க யோவான் 10வது அதிகாரத்துல முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது அடுத்த வசனத்துல அது எனக்கு கொடுக்கவும் அதிகாரம் இருக்கு, எடுக்கவும் அதிகாரம். நமக்கு ஜீவனை கொடுக்க முடியுமா? தூக்குப்பட்டு சாவோ செத்து போயிடும், முடியாதா? மேல இருந்து குதி, ஆனா திரும்ப எடுக்கிறது ஒன் வே தான். ஆனா ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. கொடுக்கும் அதிகாரம் இருக்குது, எடுக்கிறது. இதைத்தான் நம்ம கீயா பார்க்கறோம். அதனால இதை வச்சுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இதை ஒரு கையில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வாசிச்ச யோவான் சங்கீதம் 82:7 வாசம். ஆனாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு கூட்டத்தார் இதை விசுவாசிக்க மாட்டேங்கிற. எதை விசுவாசிக்க மாட்டேங்கிற? நம்ம தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய சாயல். இப்ப என்னுடைய மகளை யாரெல்லாம் பார்த்துருக்கா? ஆமா, டீனா பார்த்துருக்கேன். எல்லாருமே சின்ன பிள்ளைந்து பார்க்குறேன். ஒன்னா ஒரு கல்யாணத்தில் நானும் அவள் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு வயசான அம்மா அந்த போச்சு, உங்க அப்பாவா அப்படின்னு போயிடுச்சு. எதனால அப்பாவான்னு சொல்லுது? சாயல். அது பொம்பளை பிள்ளை நாம்பளை. ஆனால் அந்த அம்மா சாயலை கண்டுபிடிச்சிருக்குது. அப்போ நம்ம பிதாவின் சாயலை உண்டாக்கணும். நம்மளை ஆண்டவர் வித்தியத்துக்கு வச்சிருக்கிறார். வித்தியத்துக்கு வச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டணும், எடுத்துக்கிறேன். இப்போ நான் கம்பேர் பண்ண வாசல் அப்படி யோவான் 10:26. ஆனாலும் விசுவாசமா இருக்கிறீர்கள். ஒண்ணு, ஒரு கூட்டம் விசுவாசிக்கிறாங்க, ஒரு கூட்டம் விசுவாசிக்கிறாங்க. அந்த விசுவாசியாத கூட்டத்தை ஆனாலும் நீங்கள் மனுஷர்களை போல செத்து. 7வது அப்ப இந்த கூட்டத்தை நினைக்கிறாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா, ஆண்டவர் எனக்காக மரிக்கிறார், திரும்ப மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார். அவர் ஜீவனை கொடுத்தாரா? கொடுத்தார். அதிகாரம் இருந்துச்சா? திரும்ப எடுத்துக்கொண்டார். சரி, இதுதான் கான்செப்ட். இன்னைக்கு நம்ம அடுத்த சப்ஜெக்ட பார்க்க போகிறோம். முதல் வசனத்தை வாசிப்போம். 81:1 82 சாரி 82. எழுந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜட்ஜ். என்னது? 8வது முடியும். ஆரம்பிக்கிறதா முடியும் அதே தான் பாருங்க. 8 வருஷம் நியாயத்திற்கு செய்யும் இருக்கா? அப்ப ஆரம்பம் என்னது? ஜட்ஜ்மெண்ட். முடியும் போது ஜட்ஜ்மெண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங் எண்ட் ரெண்டையுமே பார்க்க போறோம். சரியா? ஆண்டவர் எதன் மத்தியில நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவர்கள் நடுவில். முதல் வசனம் தேவர்களின் நடுவில். தேவர்கள் அப்படின்னா யாருன்னு பார்க்கணும். தேவன் வேற, தேவர்கள் வேற. எடுத்துக்கொள்ளமா? 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 4வது. 1 கொரிந்தியர் 8:4. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உலகத்திலே விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும், இது ஒரு நமக்கு இருக்கிற நாலேஜ். அடுத்த வாசம். எனப்படுகிறவர்கள் உண்டு. சரி, இப்ப 2 டாக்டர் நான் காட்ட போறேன். 2 டாக்டர். ஒன்னு MBBS படிச்ச டாக்டர், ஜெயலலிதாவுக்கும் டாக்டர்னு போட்டிருக்காங்க. அது டாக்டர் கௌரவ. இன்னொரு டாக்டரை காட்டுறேன், டூப்ளிகேட் டாக்டர். பட்டிக்காட்டில் இருப்பாங்க, டாக்டர் போட்டிருப்பாரு, ஆனால் டாக்டரா இல்லை. எனக்கு அப்படி பல டாக்டர்கள் இருக்கு. அவங்கெல்லாம் யாரு? அதான் உண்மையிலேயே டாக்டர்லாம் ஒரு டாக்டர், ஆனால் இது டூப்ளிகேட். அதுபோல கடவுள் ஒருத்தர் இருக்காரு, டூப்ளிகேட் கடவுள். அதுதான் நம்ம என்ன பார்க்குறோம்? உலகத்திலே உண்டு 6 ஒரே தேவன் நமக்கு உண்டு. அந்த தேவன் தான் ஜட்ஜா பார்க்க போறோம். அடுத்து ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. எஸ், அந்த இங்க 2 பேரும் அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து கர்த்தரைத்தான் அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் தேவர்கள். அந்த அவசரம் எங்க இருந்துச்சு? யோவான் 10வது அதிகாரம். அந்த 10வது அதிகாரத்தை தான் நம்ம ஃபவுண்டேஷன். இப்ப நம்ம பார்க்க போறது ஜட்ஜா பார்க்கணும். சரியா? இப்ப யாத்ராகமும் 12வது அதிகாரம். இந்த தேவர்கள் எனப்பட்டவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு யுத்தம் இருக்கு, சண்டை. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 12வது. கடந்து போய் எகிப்து தேவர் மேலே நீதி. அப்ப ஆண்டவருக்கு என்ன ஆசைன்னா,
நான் தான் கடவுள். அதெல்லாம் டூப்ளிகேட். ஆனால் புரியும். இப்போ இஸ்ரேல் எகிப்து முழுவதும் பல கடவுள் இருந்தாங்க. ஒரு கடவுள் என்னன்னா நைல் நதி ஒரு கடவுள். நம்ம ஊர்ல நதிகளை பெண்களை பார்ப்பாங்களா ஆண்களை பார்ப்பாங்க? பெண்கள். யமுனா, கங்கை, காவேரி இதெல்லாம் என்னது பெண். ஆனா அங்க அப்படி கிடையாது. நதி ஆண். ஸோ நைல் நதி பார்வனுடைய அப்பா. என்னது அப்பா. சூரியன் அம்மா. அந்த சூரியன் இங்க வந்து சூரியன் வந்து ஆண் கடவுள். அந்த சூரியன் எழுந்து மேலே வர்றதுக்கு முன்னாடி பார்வன் நதிக்கிட்ட வந்துருவார். நதிக்கிட்ட வந்து அநேக மந்திரவாதிகள் இருப்பாங்க, மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் இந்த தண்ணியில் நிற்பார். எப்பன்னா அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூரியன் வரும்பொழுது இவரை தண்ணி அப்படியே தூக்கி விடுவார். அந்த சன் ரேஸ் அப்படியே வரும்போது இப்படி வரும். எல்லாரும் வரவேற்கிறாங்க. யாரை வரவேற்கிறாங்க? அப்பா. யாரை வரவேற்கிறாங்க? அம்மா. ஆண்டவர் பார்த்தாரு, ஆஹா உன் வந்து நான் ஆப்பு வைக்கிறேன்ட்டு நதி ஃபுல்லாக என்ன தாக்கிட்டாரு? ரத்தம். புரியுதா? அப்புறம் சூரியன் கடவுளோ கம்ப்ளீட்டாக இருட்டாக்கிட்டாரு. ஆனால் கோசேன் தேசத்தில் மட்டும் இருள் இருக்காது. காரணம் என்னன்னா, என்னுடைய ஆசை என்னன்னா, தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர். இந்த நீதியை செலுத்துவதில் காப்பி பண்ணுறாங்க. எப்படி காப்பி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா? 8வது அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 8:1. இவன் அனுப்புவானா? அனுப்ப மாட்டான். அனுப்ப மாட்டான். ஆனா 5வது வசனம் பாருங்க. உன் கையில் இருக்கிற கோலை நதியின் மேலும், எல்லாம் தண்ணி, நதி குளம் எல்லாம் வாட்டர் மேல அடிச்சா மந்திரவாதியும் அப்படியே செய்யறாங்க. தவளை வர வைக்கிறாங்க. இருக்கா? 7வது வசனம் பாருங்க. இருக்கா? தண்ணி மேல அவங்களுக்கு ஒரு வல்லம் இருந்துச்சுமா. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, எங்க தான் தண்ணி வல்லம் இருக்கு? தண்ணி மேல. ஆனா எங்க செய்யறாருன்னா 8:18 வாசம் இல்ல 17. பூமியில் அடிக்கிறான். அடுத்த வாசிங்க. தங்கள் ஆனா செய்ய முடியல. எது செய்ய முடியல? பூமியில, தண்ணியில் அவங்களால முடியும். இப்போ இதுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, உனக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஆனா என்னுடைய லிமிட்டுக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வல்லமையை காட்டுறாரு. சரி, ஆனால் அவங்க என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு வார்த்தை சொல்றாங்க. 19, இது கர்த்தருடைய, இது தேவனுடைய விரல். கோல் என்னது? ஒத்துக்கிட்டாங்க, இது எங்களால முடியாது. சரி, இப்ப ஆண்டவருக்கு என்ன ஆசைன்னா, நான் தான் கர்த்தர். இப்ப அடுத்து ஆண்டவருக்கு ஆசை என்னன்னா, ஒரு ஜட்ஜ், நான் ஒரு ஜட்ஜா காட்டுறேன். சரி, அந்த ஜட்ஜா காட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா நம்ம இதை எங்கெல்லாம் பார்க்க போறோம்னா, யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம இதை பார்க்கணும். ஜட்ஜ். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு? ஜட்ஜ். 5வது அதிகாரம் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனம் 38. சரி, இது எத்தனை வருஷமா இருக்கா? 38 வருஷமா ஒரு இடத்துல படுத்துக்கிறேன். இப்ப அங்க இருக்கிற எல்லாரும் இவனுக்கு வியாதிக்கு ஜெபம் பண்ணிருப்பாங்களா? பண்ணிருப்பாங்க. ஆனா ஒன்றும் சரியாகல. ஆமா. ஆனா 8வது வருஷம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்தது உன் நட. அவன் என்ன செஞ்சான்? நடந்துட்டான். ஆனா ஆண்டவர் என்ன தன்னுடைய பவரை காட்ட விரும்புகிறான்னா, அது ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. ஆனா என்ன செய்யறாரு? செய்யறாரு. நடந்துட்டானா? இப்ப எல்லாருக்கும் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14, இயேசு இவர்களை ஓய்வு நாளை செய்தபடினாலே துன்பப்படுத்தி கொலை செய்ய பார்த்தாங்க. இப்ப 38 வருஷமா ஒருத்தர் வியாதிப்பட்டு நடக்கிறான். அது அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா செய்தது எப்ப? ஓய்வு நாள் அன்னைக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு ஆழமான ஸ்டேட்மெண்ட் இப்ப சொல்றாரு. எல்லாமே இருக்கு. அடிப்படை ஒண்ணுன்னா, 38 வருஷமா சோகமான ஒரு இடத்துல ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும். எல்லா பாஸ்டும் இந்த செய்தி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 38 வருஷமா அதே சொல்லிட்டு இருப்பாங்க. பெத்தஸ்தா கொலான்வாங்க, ஆச்சா பூச்சா, சபைக்கே பேரை வச்சுருவாங்க. என்ன சபை? பெத்தஸ்தா கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய சபை இருக்கு, பெத்தஸ்தா சபைன்னு இருக்கு. ஆனா
ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 17 என் பிதா நானும் கிரியை செய்து வருகிறேன். என்ன அர்த்தம்? இப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னை பிதா ஈக்குவலா கொண்டாடப்பாங்க. ஈக்குவல் தான். அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்ன செய்யறாருன்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, சனிக்கிழமை. சனிக்கிழமை அவங்களுக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு நமக்கு ஓய்வு நாள். அன்னைக்கு பிதாவாகிய தேவன் இந்த பூமியை அப்படி தாங்கிக்கிட்டு இருக்காரு. ஏமா இந்த பில்டிங் ஃபவுண்டேஷன் இருக்கா, உலகத்துக்கு இருக்கா, அது அந்த இடத்துல நிற்குது. காண்டவர் அதை தாங்கிட்டு இருக்காரு. புரியுதா? பூமி இருப்ப சக்தி இருக்கா? நம்ம காத்து வருதா? ஞாயிற்றுக்கிழமை சரி, ஞாயிறு பார்த்து எப்பா இன்னைக்கு என்னால் ரெஸ்ட் எடுக்க போறேன்ப்பா, அதனால நான் இன்னைக்கு என்ன கொடுக்க போறதில்ல, உயிர்ப்பு சக்தியும் கொடுக்க மாட்டேன், ஆக்சிஜனே கிடையாது, நம்ம என்ன ஆகும், தோழி போட்டு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இதா 365 நாளும் என்ன செய்யறாரு, கிரியை செய்துக்கிட்டே இருக்காரு. அதனால நான் என்ன செய்ய, கிரியை செய்யறேன், எனக்கு என்ன கிடையாது, ஓய்வு நாள் கிடையாதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு 18 அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறணும் அல்லாமல் தேவனை சமமாக்குறார். சமமா இல்லையா? இவர் யார்? இவரு மாமிசத்துல வந்த கடவுள். யூதர்கள் இவர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவன் ஒரு ஆள், சரி இவ்வளவுதான், இதான் ஈக்குவலாக்க விடவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 38 வருஷமா வியாதியா இருந்த ஒருத்தர் சுகத்தை கொடுத்துட்டு என்ன ப்ரூஃப் பண்ணவருங்கன்னா, நான் தான் ஜட்ஜ், நான் தான் ஜட்ஜ். அதான் நம்ம பார்க்க போறோம். 19 சொல்லுகிறேன். இதுக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கீங்க? நான் சொல்றேன். இங்க வரையா 38 வருஷம் இருந்தான். ஆனா ஓய்வு நாள் அன்னைக்கு இதா என்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஓய்வு சுகத்தை கொடுங்க சொல்லி கொடுத்தேன், அதனால நடத்தான். புரியுதா? நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தீங்க, உங்களுக்கு நடக்க முடியல. ஆனா ஓய்வு நாள் அன்னைக்கு தான் சுகத்தை கொடுக்கணும். யார் சொன்னா? வாசி, இப்போ வாசி. மெய்யாக மெய்யாமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதானமானவர் செய்ய செய்ய மாட்டேன். அப்ப நான் பிதா சொல்லிதான் செஞ்சேன். அப்ப நான் பிதா என்ன செய்யறாரு, ஓய்வு நாளைக்கு தான் செய்ய சொன்னாரு. அடுத்து 20 எல்லாமே ஆண்டவர் பிதாவை முன்னாடி வைக்கிறாரு. நான் வாசிப்பேன். அன்பா இருந்து பெரியதா இருக்கிறது என்னன்னா, 10வது அதிகாரத்தில் வர்ற ஜீவனை கொடுக்க அதிகாரம் இருக்குது, திரும்ப எடுக்கும் அதிகாரம். கொடுத்தாரா? கொடுத்தாரு. சிறிய திரும்ப எடுத்துக்கிட்டாரா? 3ஆம் உயிர்த்திருந்தார். அதுதான் இன்னும் பெரிய கதை. 21 பிதாவானவர் போல யாரை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தாருங்க இருக்கிறாங்க, அவங்க இயேசுவை கொலை செய்ய பார்க்கறாங்க. 18 இவங்களை உயிர்ப்பிக்க மாட்டார். ஏன் உயிர்ப்பிக்க மாட்டார்? அவங்க இயேசு விசுவாசிக்கல. எப்படி விசுவாசிக்கல? தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கல. 2 ஈக்குவலுங்கிறத விசுவாசிக்கல. அடுத்த வாசி. ஏமா 22 போதுமா? கனம்ங்கிறது என்னதுமா? நான் சொல்றேன். உங்களுக்கு 3 டாக்டர் இருக்காங்க. 3 டாக்டர் ஈக்குவலா பயப்படுவீங்களா? ஒன்று கம்மியாக வந்து இன்னும் ரொம்ப பயப்படுவீங்களா? ஒத்துக்கூடாது, முழிக்கிறாங்க. ஒன்றையே கேட்கறேன்னா இதை ஒத்துக்கிட மாட்டேன். உங்க எல்லாருக்கும் விமல் டாக்டர்னா பயம் இருக்கும், என்னைய பார்த்தா பயம் இருக்காது. ஆமா, நம்ம டாக்டர் போயிட்டே இருப்போம். புதிய அந்த ஈக்குவலா இருக்காது. இங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறான்னா, பிதாவுக்கு என்ன கனம் இருக்கோ அதே கனம் எனக்கு இருக்கும். புரியுதா? ஈக்குவல் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை குமாரனை கொடுத்திருக்கார். புரியுதா? இப்ப இதை நீங்க படிச்சுக்கிட்டு திரும்ப எங்க வரணும்? 82:1 தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார், தேவர்கள் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். இருக்கா? ஜட்ஜா இருக்காரா? இந்த ஜட்ஜ் யாரு? நோ, இயேசு. தப்பா விட்டுட்டார். எட்டு பாருங்க, தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாயத்திற்கு. அதனாலதான் இங்க இயேசு சொல்றாரு, நியாயத்திற்கு கொடுக்கிற அதிகாரத்தை பிதா அவர்கிட்ட இல்ல, யார்கிட்ட கொடுத்தாரு? புரிஞ்சுக்கிச்சா? அடுத்த வருஷம் 23 குமாரனை கனம் பண்ணுகிறவன் அவனை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணான். இந்த கனங்கிறது என்னன்னா,
ஈக்குவாலிட்டி. என்னது? ஈக்குவாலிட்டி. சரி, 24 கேட்டு நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் யாருக்கு கிடையாதுன்னு சொல்லி சங்கீதம் 82 யாராவது சொல்ல முடியுமா? சங்கீதம் 82 யாருக்கு கிடையாது? எழுங்க, பைபிள் பாருங்க. 82 எடுத்துக்கோ. அதுல யாரு கிடையாது? 7. ஆனாலும் நீங்கள் விழுந்து, இவங்களுக்கு என்ன கிடையாது? விசுவாசம் இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மளை நித்தியத்துக்கு வச்சிருக்கிறாரு. அவர் சாயலை கொடுத்துருக்காரு. நம்ம அவரை போல வாழணும். ஆனா இவங்க நினைக்கிறாங்க, ஆனாலும் விழுந்து போறாங்க. ஏன் விழுந்து போறாங்க? இயேசு கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப யோவான் 5வது அதிகாரம் 25வது மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். சரி, இது என்ன நான் சொல்ல கேளுங்க. 2 வசனத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி வாசிங்க. சரியா? 28யும் 26யும் இல்ல 25 நான் வாசிக்கிறேன், கவனமாக்கிறேன். 25 மரித்தோர் தேவனுடைய குமாரன் சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில 2000 முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்ப எனக்கு என்னது? வசனத்தை கேட்டேன், எனக்கு உயிர் வந்துருச்சு. புரியுதா? ஆனா 28 கிடையாது. இதை குறித்து பிரேத குழியில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும். பிரேத குழியிலானது நம்மளாம் மறிச்சிருவோம், கல்லறைக்குள்ள போயிடுவோம், தொட்டியில் வச்சிருப்போம், ஒரு நாள் அவருடைய சத்தம் கேட்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? வெளியே வரோம். அப்ப வெளியே வந்தாருனா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜட்ஜ். 27 அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியினால், இதான் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியினால். புரிஞ்சுக்கிச்சா? இதை நீங்க புரிஞ்சாதான் செய்தி. அவர் பரலோகத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க. நம்ம பாவம் மறை போயிருமா? வரமாட்டேன். நான்லாம் ஐயா வந்தா நீ சிலுவையில் ஆரம்பிடுவாங்க. நான் எங்கதான் இருப்பேன்? சிலுவையில் தூக்குறதா முடியாது ஐயா. இது புரிஞ்சிருக்குமா? அவர் மனுஷகுமாரனா அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கோ எல்லாம் செஞ்சு சிலுவையில் போறவங்க எல்லாம் முடிந்ததுங்கிறார். அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடினாலே நியாய அவருக்கு கொடுத்திருக்கிறார். யாரு கொடுத்திருக்கார்? பிதா குமாரன் கொடுத்திருக்கார். சரி, இப்ப ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கணும். சங்கீதம் 50வது அதிகாரம் 4வது சங்கீதம் 54. நான் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு கூப்பிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 தேவனே நியாயாதிபதி. பழைய ஏற்பாட்டில் தேவன் தான் நியாயாதிபதி. ஏன்னா அவர் இன்னும் பிரிந்து குமாரனா வரல. ஆனா என்னைக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போதோ மனுஷகுமாரனா வந்தனால தான் இயேசு தான் நியாயாதிபதி. சங்கீதம் 96:15 96:15 சரி 13 அவர் வருவார். அவர் வருகிறார் அர்த்தம் செகண்ட் கமிங். முதல் வருகையில ஜட்ஜ் கிடையாது. முதல் வருகையில ஒரு அடிக்கப்படுகிற ஆடாத அவர் வருகிறார். கம்மிங் இஸ் கம்மிங், வந்துகிட்டு இருக்காரு. வந்தார் கிடையாது. பூமியை நியாயத்தோடு நியாயம் தீர்ப்பு வருகிறார். சரியா? அவர் பூலோகத்தை நீதியோடு சந்தோஷத்தோடு நியாயம் தீர்ப்பார். இதை நம்ம பார்க்கறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, பிரசங்கி 11வது அதிகாரம் 9 பக்கம் 800 பிரசங்கி 11:9 வாலிபனே உன் இளமை காலத்து சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களே உன் இருதயம் கொடுத்து, உன் நெஞ்சின் நடி, உன் கண்கள் காட்சியில நட. ஆனாலும் இதில் எல்லாவற்றுக்கும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இருக்கா? ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு பக்கம் 800 பயங்கரமா தேடுறீங்க. 800 எங்க இருக்குன்னு தெரியல. அவனுக்கு 12:14 ஒவ்வொரு கிரியும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையும் தீமையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு எல்லாமே கரெக்டாக வரும். சரி, புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில காரியங்களை கிளியராக ஒப்பனம் சொல்றார். எடுத்துக்கோங்க, மத்தேயு 11வது அதிகாரம்
22வது 11:22 நியாயத்திற்கு நாளிலே சொல்லிட்டாரா 24 நாளிலே. அப்ப ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை செய்யும் போதே பின்னாடி பார்க்கிறாரு. இவ்வளவு பெரிய காரியத்தை நான் செஞ்சிருக்கேன், நீ விசுவாசிக்கணும். அன்னைக்கு சொல்லுவா, ஆண்டவரே நாங்கள் அன்னைக்கு விசுவாசிக்க போயிட்டோமேனு சொல்லுவார். அவர் சொல்றது எல்லாமே நியாயத்திற்கு. இது நியாயத்திற்கு போட்டு அவர் 2வது வரை இணைச்சே தான் பேசுவாங்க. செகண்ட் கம்பர் மத்தேயு 16:27. மத்தேயு 16:27. தம்முடைய மகிமை பொருந்தியவராய் கிரியத்தக்கதாக பலனளிப்பார். என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஆண்டவருக்காக ஏதாவது இங்க இந்த மாதிரி இங்க பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு நான் ரொம்ப பாடுகள் பட்டு தான் வரணிச்சு. டாக்டர் சொன்னா நீ என் முன்னாடியே இருக்கலாம்ல. கர்த்தரை எப்பொழுதுமே எனக்கு முன்பாக வைக்கிற நான் எப்பவுமே எங்க இருக்கணும்? புரியுதா? இந்த சண்டே நான் திருவாண்டூர் போறேன். நான் சொன்னேன், ஏமா பிரேயருக்கு நம்ம வந்துடணும். அதெல்லாம் முடியாது, அங்கேயே சொன்னேன். அன்னைக்கு லீலா சொல்லுது டெய்லி வைக்கலாம்ல சொன்னேன். எங்க ஒரு நாளுக்கே நான் என்ன செய்ய வேண்டியது, பாடுபட வேண்டியது. ஆனால் அதற்குரிய பலன் யார் கொடுப்பா? ஆண்டவர். புரியுதா? அந்த விசுவாசத்தோடு தான் நான் நினைக்கிறேன் இதை செய்து கொண்டிருக்கு. சரியா? 25:31 மத்திய தான் 25:31. சிங்காசனம் இருக்கா? 24:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்தமையோடும் இருக்கும்போது சகல கோத்திரத்தார் கண்டு புலம்புவார்கள். யார் இந்த சகல கோத்திரத்தார்? யார் சொல்லப்படும்? சங்கீதம் 82 வச்சு சொல்லணும். கரெக்டு. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல விரும்பி இருக்கா? ஏமா ஒருத்தர் உள்ள வச்சுக்கோமா, தேடக்கூடாது. 82:7. அவங்க தான் அங்க புலம்ப போறாங்க. புரியுதா? அவங்க தான் என்ன செய்ய போறாங்க? சரியா? சரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்து குறித்து பவுல் என்ன சொல்றான்னு பவுல் சொல்றதை நம்ம பார்க்கணும். ரோமர் 14:10. ரோமர் 14:10. இப்படி இருக்க உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு நீ அற்பமா நினைக்க. நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய சிங்காசனம் இருக்கிறோம். அற்பமா நினைக்கிறேன் என்னமா சொல்லட்டா? திடீர்னு என்கிட்ட ஒருத்தர் வருவார். சார் அந்த ஆள் இப்படி பண்றா சார், இனி இப்படி பண்றா சார். யார்கிட்ட சொல்லுவாங்க? அந்த ஊழியக்காரர் சரியில்லை, இவர் சரியில்லை. நான் சொன்னேன், நிஜமானன் யாரு? அவரு. இப்ப நீங்க இங்க வேலை பார்க்க பக்கத்து ஆஸ்திரேலியா இருக்கு தெரியுமா? அது பேர் என்ன? அங்க போய் சம்பளம் கேட்டா கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? ஓ ஆஸ்பத்திரி போய் வேலை. இவரு பிதாவுடைய வேலைக்காரங்களா இவங்க. நமக்கு வேலையே கிடையாது. நம்ம வேலை இங்க சம்பளம் கொடுத்தாலும் நம்ம பேச முடியாது. அப்போ சார் 10வது அதிகாரம் 42வது வசனத்துல ஆண்டவருடைய ஒரு விசேஷமான வல்லமை நான் காட்டுறேன். 10:42. அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாயாதிபதி. அப்ப இந்த நியாயாதிபதி யாருக்கெல்லாம் நியாயாதிபதி? மரித்தோருக்கும் அவர் தான் நியாயம். இதே வசனத்தை இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கலாம். 17:31. அப்போஸ்தலர் 17:31. அவர் நியாயாதிபதி தான். மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். மரித்தோர்ந்து எழுப்பதுனாலே வருது. மரித்தோர்ந்து எழுப்பதுனால எப்படிங்கிற நான் சொல்றேன். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வசனத்தை கையில் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் சொல்றது புரியும். யோவான் 10வது அதிகாரம், சரி 10 இல்லை, 5வது அதிகாரம் 27.
மனிதனா இருக்கிறபடினாலே சரி, இத ஒரு கையில வச்சுக்கிட்டு இப்ப அப்போஸ்தலர் வாசி பார்ப்போம் 17:31 ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து புரியுதா உங்களுக்கு? ரெண்டு கண்ட வித்தியாசம். இயேசு இந்த பூமிக்கு மனுஷன் ஆகிறார். அவர் சொல்லுகிறார் யோவான் 10 உயிர் ஜீவனை கொடுக்க அதிகாரருக்கு எடுக்கும் அதிகாரம். அதைத்தான் செய்யறார். மரித்தோர்ந்து எழுந்திருக்கிறார். இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய பாவம் அவர் மேடம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. சிலுவை உங்களுக்கு காட்டுறேன். சிலுவையில இருள் இருந்துச்சு. அந்த இருளில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ ஆட்டுக்குட்டி. தேவ ஆட்டுக்குட்டி தொங்கிட்டு இருக்குது. பிதாவான ஒரு சிங்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் பிதாவா? பிதா ஆனா ஜட்ஜ். என்ன ஜட்ஜ்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் நடக்குது. நம்முடைய பாவம் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி இயேசு மேல வரும். இயேசு மரிக்கிறார். மரிக்கும் போது பாவத்திலே மரிக்கிறார். உயிர் தழும்போது பரிசுத்தம். இதைத்தான் நம்ம என்ன சொன்னோம்? விசுவாசம். விசுவாசிக்கிறதுக்கு ஆண்டவருடைய 2வது வருகையை குறித்து ஒரு வசனத்தை அவங்களுக்கு காட்டுறேன். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7வது. நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு ஜுவாலி தெரிகிற அக்னியோடு வர இருக்கிறார். ஏமா கேட்டுக்கோங்க, முதல் வரைக்கும் ஒரு அடிக்கப்பட ஆண்டுபட்டாங்க. 2வது வரையில இப்படி வரமாட்டார். அக்னி யோசிச்சு பாருங்க. அப்படி அக்னி போல வருகிறாரு. அந்நாளிலே 2 காரியம் நடக்கும் ஒரே நாள். அந்த பரிசுத்தவன்கள் யாரு? நம்ம இயேசு விசுவாசிக்கிறோம். நம்முடைய பாவம் அவர் மேல விழுந்துருச்சு. அவர் நம்முடைய ரட்சகர். நீ யார்கிட்டப்போ எப்படி வர போறார்? ஜட்ஜா வர போகிறார். வாசி. எஸ், நித்திய தண்டனையே அவங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? யாருக்கு கிடைக்கும்ன்றதை மட்டும் நான் காமிச்சு இந்த வசனத்தை படிக்க போகிறேன். 82வது அதிகாரத்துல 6வது வசனம், நீங்கள் தேவர்கள் என்றும். தேவர்கள் என்றால் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தேவ சாயல் நம்மளை உண்டு பண்ணிட்டோம். தேவன் மறிப்பாரா? மறிக்க மாட்டாரா? நித்தியத்துக்கு இருக்கிறவர். அதுபோல நம்மளே என்ன மாத்திட்டாரு? நித்தியத்துக்கு. இங்க எல்லாருக்கும் குழந்தைகள் பிறக்குமா இல்லையா? ஒரு வெள்ளைக்காரி இருக்கா, அவளுக்கு என்ன கலர்ல பிள்ளை பிறக்கும்? நீக்குரோ பொம்பளைக்கு மாறுமா? நீக்குரோ எப்படித்தான் குட்டி போடும். சரி, மாடு நாய்க்குட்டி போடும். மாடு என்னதான் படம்? மாட்டு குட்டி தான் படம். அது மேனதான் படும். பண்ணி அதே மாதிரி தேவன் நம்மளை அழிவில்லாதவர்கள தான் உண்டாக்கியிருக்காரு. ஆனா 6வது 7வது ஆனாலும் ஆனாலுங்கிறது என்னது? எல்லாம் செஞ்சு கரெக்டாக என்ன ஆகி போச்சு? வேஸ்டா போச்சு. நீங்க உன்னதவன். இதுதான் கீ வசனம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவன் நியாயம் விசாரிக்கிறார். முதல் வசனத்திலையும் பார்த்தோம். 8வது வசனம் ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. சங்கீதத்தின் ஆழத்தை தூய ஆவியானவர்களுக்கு காட்டினதுக்காக நன்றி தாச்சா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகை இங்கே வரும்பொழுது நாங்கள் அவருடைய எதிர்கொண்டு அவரோடு கூட நித்தியத்தில் நாங்கள் இருப்போம் ஐயா. ஆனாலும் ஒரு கூட்டம் அழிந்து போக இருக்குது ராஜா. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய மனக்கண்களை திறந்ததாங்க அவர்களும் நித்தியத்தில் சேர உதவி செய்யப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன்.